வணக்கங்க. நான் உங்கள் கார்த்திகேயன் பேசுகிறேங்க. நான் வந்து இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் பற்றி தான் பேச போகிறேன். நான் தமிழ்நாடு பட்ஜெட் ஃபுல்லாக பார்த்தேங்க. பார்த்தது வச்சு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் வந்து நான் என்னென்ன பார்த்துருக்கோம், அதை பற்றின புரிதல் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் பெரிய ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்லாம் கிடையாதுங்க. நான் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து எளிமையாக, அதாவது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிறவனுக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் கொஞ்சம் மெனக்கெட்டு இதை தயார் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரிங்களா? தமிழ்நாடு பட்ஜெட்டை வந்து இன்றைக்கி தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் தாவேக அரசோட முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் வந்து நான் இன்னும் எளிமையாக சொல்லணும்னு விரும்பப்படுறேன். ஒரு சாதாரண குடும்பத்தோட மாதாந்திர பட்ஜெட் ஒப்பிட்டு இந்த பட்ஜெட்னால் நம்ம பாக்கெட்டுக்கு பணம் வருதா, இல்லை அரசாங்க கடனில் முழுகுதா அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கேங்க. மன்னிக்கணும், நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் பார்த்து தான் படிச்சுட்ருக்கேன். அதை ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நான் வார்த்தைக்கு தவறாக யூஸ் பண்ணக்கூடாது, தப்பான டேட்டாவும் சொல்லக்கூடாதுங்கோசரம் அதை வந்து நான் எழுதி வச்சு நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதுங்களா? நான் அதிகமான இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் அதிகம், அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் நான் அதிகம் யூஸ் பண்ணுறதுனால தமிழ் தான் தாய்மொழி, இருந்தாலும் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னதுக்கோசரம் நான் சொல்கிறேன். நான் இந்த பட்ஜெட்னால் என்னன்னு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்குவோம். அப்போது நம்ம இப்போ என்னென்னா, நம்ம வீட்டில் மாதம் ஆனால் என்ன பண்ணுவோம், அப்பா இல்லை அம்மா இல்லை நானாக சரி நீங்களாக சரி ஒரு டைரி எடுத்து வச்சு இந்த மாதம் நமக்கு எவ்வளோ சம்பளம் வருது, அதில் வீட்டு வாடகை, மளிகை சாப்பாடு, கரண்ட்டு பில்லு, குழந்தைகளோட ஸ்கூலு ஃபீஸு இதெல்லாம் போக எவ்வளோ செலவாகும், வரவை விட செலவு அதிகமான பக்கத்தில் யார்கிட்டயாவது கடன் வாங்கணுமா அப்படின்னு கணக்கு எழுதுவாங்க இல்லையா? அதே கணக்கு தான் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு வருஷத்துக்கு எழுதுது. அதுக்கு பேர் தான் வரவு செலவு திட்டம் அல்லது பட்ஜெட்டு. சரிங்களா? இன்றைக்கி இந்த வார்த்தையை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் சொல்லணும்னா புரியாதவங்க இல்லை, பட் இருந்தால் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த வருஷம் தமிழ்நாடு அரசாங்கத்தோட வரவு செலவு கணக்கு எப்படி இருக்குது தெரியுமா? அரசாங்கத்துக்கு வரப்போகிற மொத்த வருமானம், அதாவது நம்ம கட்டுற வரி, மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, பங்கு எல்லாம் சேர்த்து 3,50,000 கோடி. சரிங்களா? ஆனால் அரசாங்கம் பண்ண போகிற மொத்த செலவு எவ்வளோ தெரியுங்களா? அதாவது வரவு வந்து 3,50,766 கோடி. சரிங்களா? வரவு. ஆனால் செலவு எவ்வளோ பண்ண போகிறாங்கன்னா 4,72,555 கோடி. யோசிச்சு பாருங்கள், வரவு 3,50,000 கோடி, ஆனால் செலவு 4,70,4,7 லட்சம் கோடி. அப்படின்னா நடுவில் எவ்வளோ பற்றாக்குறை வருது? கிட்டத்தட்ட 1,26,000 கோடி பற்றாக்குறை வருது. அதாவது வரவிட செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த 1,21,000 கோடியை சமாளிக்க அரசாங்கம் என்னென்ன பண்ணணும்? வெளியில் கடமை வாங்கித்தான் ஆகணும் இல்லைங்களா? இப்போ வந்து நான் எனக்கு வரவு வந்து 100 ஆனால் செலவு 120 ஆகுதுன்னா, அப்போ நான் 20 கடன் வாங்கி தான் ஆவேன். அதே மாதிரி தான் கவர்மெண்ட்டும் வாங்க போகுது. 1,27 லட்சம் கோடி கடன் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கடன் வாங்கினால் மக்களுக்கு என்ன ஏதாவது நல்ல ஸ்கீம்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்றது வந்து பார்ப்போம். அதாவது இவ்வளோ செலவு பண்ணுறாங்களே, மக்களுக்கு என்ன தான் கிடச்சிருக்கு அதையும் பார்த்துணும். சரிங்களா? இந்த அன்னன்சி திட்டம், அதாவது தங்கம் மற்றும் பட்டுச்சேலை கல்யாணம் ஆக போகிற தகுதியுள்ள பெண்களுக்கு அரசாங்கம் சார்பாக 8 கிராம், அதாவது 1 சவரன் தங்க நாணயமும் ஒரு அழகான பட்டுச்சேலையும் சீராக கொடுக்க போகிறாங்க. கல்யாண செலவில் இது மக்களுக்கு, அதாவது இது வந்து ஒரு பெரிய செலவு. அதாவது நீங்கள் வேணால் நடுத்தர மக்களோ இல்லை மேல்தட்டு மக்களுக்கோ வந்து இந்த செலவு வந்து ரொம்ப சின்னதாக தெரியலாம். ஆனால் ஒரு குடிசையில் இருக்கவனுக்கும் ஒரு ஓட்டு வீடியில் இருக்கவனுக்கும் இந்த செலவுங்கிறது எவ்வளோ பெரிய செலவு நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் வந்து இது நல்ல ஸ்கீமு. தாய்மாமன் தங்கம் முதல் திட்டம். அரசு மருத்துவமனை குழந்தை பிறந்தால் புது பாப்பாவுக்கு 1 கிராம் தங்க மோதிரம்
பரிசா கொடுக்க போகிறாங்க. இதுக்காகவே 560 கோடி ஒதுக்கியிருக்காங்க. எதுக்காக திட்டம்னா எல்லோரும் பாதுகாப்பாக அரசு ஆஸ்பத்திரியில் வந்து பிரசவம் பார்க்கணுங்கிறதுக்காக தான். அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மனநிலையை மாற்றணுங்கோசரம் இந்த ஸ்கீமும் கொண்டாடுறாங்க. விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி. நம்ம விவசாய மக்களுக்கு என்னென்னா 5,932 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதன் மூலமாக சுமார் 14 லட்சம் விவசாயிகள் நேரடியாக பயனடைவாங்க. தாவிக அரசு வரதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியாக பயிர்க்கடன் தள்ளுபடி சொன்னாங்க. அதை செய்வாங்க. ஏன்னா இப்போ ஏன் செய்ய முடியாதுன்னா அதை நீங்கள் உடனேலாம் செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன்ஸும் ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸும் ஒன்று இருக்குது. முதல்ல இந்த விவசாய கடன் ரத்துங்கிறத முதல்ல எல்லோரும் ஒன்று புரிஞ்சுக்கணும். கடன் ரத்துங்கிறது விவசாயிக்கு தான் ரத்து. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு இது சுமை தான். அதை பணம் கொடுத்து தான் ஆகணும். ஏற்கனவே 1,27 லட்சம் கோடி கடன் வாங்க போகிறாங்க. அப்படின்னும்போது இந்த பயிர்க்கடனை விவசாய கடனை தள்ளுபடி செய்யும்போது அதன் சுமை ஜாஸ்தியாகும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் இருக்குது. நீங்கள் இவ்வளோ தான் வீவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. அது தகுந்த மாதிரி தான் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் படிப்படியாக அது கொடுப்பாங்க. நம்மளும் அதை புரிஞ்சிக்கணும் முதல்ல. ஏன்னா ஒரு குடும்பம் நடத்துகிறதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பெரிய அரசாங்கத்தை நடத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை. நான் பின்வரும் என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் ஏன் இதை சொல்ல வரேங்கிறது. இதில் சில கேள்விகளும் எனக்கும் இருக்குது. நான் வெறுமனே இந்த அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணுறேன்றதெல்லாம் கிடையாது. இதில் சில விஷயங்களும் இருக்குது. நான் சொல்ல வரேன். நாலாவதாக என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னா மக்களுக்கு 200 இலவச யூனிட் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் அதில் ஏதோ குளறுபடி இருக்கிறதா கேள்விப்படுறேன். ஏதோ மீட்டரிங்கில் ஏதோ இஷ்யூ இருக்குது போல இருக்குது. இல்லை யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்குது நிறைய பேருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல. இதில் கதறவன் அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா இந்த ஏசி வச்சுட்டு ஓட்டுறான் பார்த்திங்களா, அவன் தான் அதிகமாக கதறான். இப்போ எத்தனை பேர் ஒரு சாதாரண குடிசை வீட்டுக்காரன் இந்த மாதிரி சோஷியல் மீடியா என்னோடய கரண்ட்டு பில் ஜாஸ்தியாக இருக்குன்றது சொன்னான்றது எனக்கு சரியாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு கரண்ட்டு பில்லு நான் கட்டினது எனக்கு பெருசாக ஏறவும் இல்லை, ரொம்ப இறங்கவும் இல்லை. நான் போன வாட்டி 3,500 கட்டினேன். இந்த வாட்டி 3,200 தான் கட்டியிருக்கேன். இத்தனைக்கும் யூனிட் ஜாஸ்தி தான் இருக்குது, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் வீட்டில் ஏசி போட்டிருக்கேன், எனக்கு தெரியும். சரிங்களா? அது மட்டும் இப்போ 5ஆவதாக இன்னொரு ஸ்கீம் என்னென்னா, மாணவருக்கு லேப்டாப் மற்றும் சைக்கிள் கொடுக்க போகிறாங்க. கல்லூரி மாணவருக்கு இந்த வெற்றி லேப்டாப்னு ஒரு ஸ்கீம் கொடுக்க போகிறாங்க. அப்புறம் 11ஆம் படிக்கிற பசங்களுக்கு கிட்டத்தட்ட 5,32,00,000 மாணவர்களுக்கு ஃப்ரீ சைக்கிள், கூடவே ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டிலும் தராங்கன்னு ஏதோ இதுக்காக 277 கோடி ஒதுக்கியிருக்காங்கன்றது தான் நான் பார்த்தேன். ஃபாரின் ஸ்டடீஸ் ஸ்காலர்ஷிப்புன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது என்னென்னா, இப்போ ஃபாரின் போய் படிக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறாங்கன்னா அந்த பசங்களுக்கு 36 லட்சம் வரைக்கும் உதவித்தொகை தராங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 362 மாணவர்கள் இதில் பயனடைவாங்க. ப்ளஸ் ஏஐசிட்டின்னு ஒன்று உருவாக்க போகிறாங்க. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி சைடில் உருவாக்க போகிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இன்றைக்கி ட்ரெண்டுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நான் சீக்கிரமாக முடிக்கிறேங்க. அதாவது இதில் நிறைய பேர் எதிர்பார்த்து 2,500 பெண்கள் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் எனக்கு இந்த பட்ஜெட்டில் அது அறிவிக்கவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே அந்த 1000 ஸ்கீம் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. 1000 ஸ்கீம் கொடுத்துட்டே இருக்கணும். இன்னும் ஒரு 1,500 சேர்த்தும் போது கண்டிப்பாக கடன் சும்மா ஜாஸ்தியாகும். அதனால் இது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் கண்டிப்பாக செய்வாங்கன்ற நம்பிக்கையோடு இருப்போம். ஏன்னா முந்தைய காலத்து ஆட்சியில் கிட்டத்தட்ட வருஷத்துலேயே அவங்க கொடுக்கல, 2ஆவது வருஷம் 3ஆவது வருஷமாக தான் கொடுத்தாங்க. அதனால் நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் இவங்க கொடுக்கறது. மன்னிக்கணும். இப்போ நான் இந்த 6 வருஷம் கிட்டத்தட்ட 2023 இந்த இப்போ இருக்க பட்ஜெட் வரைக்கும் என்ன கடன் வாங்கியிருக்காங்க, என்ன நிதி நிலைமை இருந்ததுங்கிறத நான் சிம்பிளாக முடிக்கிறேன். அதாவது ஒரு வருஷங்கிறது 2025, 22, 23, 24, 24, 25, 26, 27 தான் வரும். ஸோ இந்த 6 வருஷத்தை நான் உங்களுக்கு கணக்கு போட்டு சொல்கிறேன்.
2021லேருந்து 22 வந்து தமிழ்நாட்டோட மொத்த செலவு வந்து 3,15 லட்சம் கோடி. அப்போ மாநிலத்தோட மொத்த கடன் வந்து 5,68 லட்சம் கோடி. இந்த நம்பர்ஸை நான் நோட் பண்ணிக்கோங்க. 2022லேருந்து 23 வரைக்கும் 3,38 லட்சம் கோடி கடன், மட்டும் 6,53 லட்சம் கோடி. அதே 2023லேருந்து 24 வந்து செலவு வந்து 3,82 லட்சம் கோடி, கடன் வந்து 7,51 லட்சம் கோடி. அதே 2024லேருந்து 25 நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 4,12 லட்சம் கோடி செலவு, கடன் வந்து 8,74 லட்சம் கோடியாக ஏறி இருக்கு. சரிங்களா? எங்கேருந்து 2021லேருந்து 22ல் நமக்கு கடன் வந்து 5,68 லட்சம் கோடியிலேருந்து அப்படியே 8,74 லட்சம் கோடியாக மாறிருக்கு 2024லேருந்து 25 வரைக்கும். 2025லேருந்து 26 நிதியாண்டில் பார்த்திங்கன்னா செலவு வந்து 4,45 லட்சம் கோடி, கடன் வந்து 9,85 லட்சம் கோடி தொட்டுடுச்சு. இப்போது இந்த 2026லேருந்து 26 பட்ஜெட்டில் மொத்த செலவு 4,72 லட்சம் கோடி, கடன் எவ்வளோ தெரியுங்களா? 10,98 லட்சம் கோடி. அதாவது கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி கடன். இந்த 6 வருஷ கணக்கை ஆழமாக பார்த்தா நமக்கு 5 முக்கியமான விஷயம் தெளிவாக புரியும். முதலாவது, செலவு 50% அதிகரிச்சிருக்கு. அதாவது 2021ல் 3,15 லட்சம் கோடியாக இருந்த மாநில செலவு இப்போது 4,72 லட்சம் கோடியாக மாறி இருக்கு. 5 வருஷத்தில் செலவு 50% கூடியிருக்கு. நலத்திட்டங்கள், இந்த இலவசங்கள், உள்கட்டமைப்பு இதெல்லாம் தான் செலவு உயர்வுக்கு அதிகம்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இலவசங்கள்னாலேயோ நலத்திட்டங்கள்னாலேயோ அதிகமாக இருக்காது. இந்த உள்கட்டமைப்புன்னு ஒன்று நடந்தது இல்லைங்களா? அந்த பிரிட்ஜை கட்டுறேன், இந்த பில்டிங்கை கட்டுறேன், இந்த மண்டபத்தை கட்டுறேன், இந்த அரங்கத்தை கட்டுறேன் அப்படின்னு கட்டினாங்க பார்த்தீங்களா? இந்த 10-15 வருஷமாக அதில் தான் அதிகமான செலவு நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். எதுக்கு அதை பண்ணாங்கன்னே தெரியல. அந்த பில்டிங்கில் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு மட்டும்தாங்க. இது வந்து நான் படித்தவன், இருந்தாலும் இப்படி யோசிக்கக்கூடாது. இருந்தாலும் எனக்கு மனசில் தோன்றதை நான் சொல்கிறேன். தமிழ்நாடோட மொத்த ஜனத்தொகையை 7 கோடியோ தான். கரெக்டுங்களா? 7 கோடி மக்கள் தான் இருக்காங்க. ஜனமே 6லேருந்து 7 கோடி தான் இருக்கும். ஆனால் கடன் மட்டும் 11 லட்சம் கோடி. ஏன்பா, ஒருத்தனுக்கு 1 கோடி ரூபா கொடுத்துருந்தா கூட இந்நேரம் அவன் கையிலேருந்து காசு வந்துருக்கு. இந்த மாதம் 1000 ரூபா கொடுத்தது, 2000 கொடுத்தது, ஃப்ரீயாக கொடுத்தது, இதெல்லாம் எதுக்கே பண்ணீங்க அப்படின்னு தெரியல. இதில் நிறைய காரணக்கத்தர்கள் இருக்குது. அதாவது ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு ஒரு பில்டிங் வேணும், சில ஃபெசிலிட்டிஸ் பண்ணி ஆகணும், அதெல்லாம் இருக்குது, எனக்கு புரியுது. ரோடு போட்டாகணும், ரோடு இல்லாத அதுக்கு ரோடு வேணும், பஸ்ஸு வேணும், பஸ் ஃபெசிலிட்டி பண்ணணும். ஆல்ரெடி போக்குவரத்து துறை வந்து நஷ்டத்தில் இயங்குதுன்றாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஏன் இது முந்தைய அரசாங்கம் வந்து முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க வந்து ஒரு மக்களை வந்து செல்ஃப் சஸ்டெயினபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் என் சொந்த சம்பாத்தியத்தில் சம்பாரித்து நான் செலவு செஞ்சுக்கிறேன், கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து ஃப்ரீ பீஸ் வேணாம் அப்படிங்கிற மாதிரி உயர்த்தியிருக்கணும். ஆனால் அது உயர்த்தினாங்களான்னு பார்த்தீங்கன்னா உயர்த்தின மாதிரி தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் சிம்பிளாக சொல்லணுங்களேன், 100 பேரில் 80% பேர் வந்து ஏழையாகவே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 80% பேர் அதில் வந்து ஒரு 80% இல்லை, 100ல் 80 பேர் வந்து ஏழையாக இருக்காங்க. அந்த 80 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த 80 பேரில் அட்லீஸ்ட் 60 பேர் கொஞ்சம் தன்னை பார்த்துக்கிற அளவுக்கு வளர்ந்துருந்தாங்கன்னா இவ்வளோ செலவு பண்ணது நியாயப்படுத்தலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சது நடந்த மாதிரி தெரியல. ஏன்னா நீங்கள் அந்த 80 பேரில் 60 பேர் போக பாக்கி 20 பேருக்கு நீ ஃப்ரீயாக என்ன வேணால் பண்ண, யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த 80 பேருக்கும் நீ திரும்ப ஃப்ரீ கொடுத்துக்கிட்டே அவனை மட்டமாகவே வச்சுருக்கு பார்த்தியா? அதுதான் தப்பு. சரி, நான் இந்த பாயிண்ட்டு சொன்னது தான்.
செலவு அதிகரிச்சு. 2வது வந்து கடன் அப்படியே டபுளாக இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட மொத்த கடன் 5.68 லட்சம் கோடி. இப்போது 10.97 லட்சம் கோடி. அதாவது 5லேருந்து 6 வருஷம் தமிழ்நாடு கடன் வந்து அப்படியே 2 மடங்காக மாறிட்டு. இதை தான் முன்னாடியே சொன்னேன். 3வது, தொடர்ச்சியாக வருவாய் பற்றாக்குறை, அரசாங்கத்தோட தினசரி வருமானம், அரசாங்கத்தோட தினசரி செலவுக்கே சம்பளம், ஓய்வூதியம், மின்சார மானியம், நான் சொன்னேன் இல்லைங்களா, தினமும். அதாவது இது எப்படி சொல்லணும்னா, ஈஸியாக எனக்கு 100 வருது, 120 செலவு இருக்குது. ஆனால் என்னோடய ஒரு நாள் வந்து நான் ஒரு நாள் ஓட்டணுன்னா, ஒரு நாளைக்கு நான் வந்து 3000 செலவு பண்ணால் தான் என்னால் ஒரு நாள் ஓட்ட முடியும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நண்பர். அவருக்கு வந்து பெட்ரோல் அடிக்க ஒரு 200 வேணும், கரெக்டுங்களா? அந்த 200 போடுறதுக்கு காசு இருக்கணும்ல. அந்த காசு இல்லாமல் வரவு மீறி கையிலேருந்து கடன் வாங்கி செலவு பண்ணுறது பார்த்தீங்களா, அதை தான் பற்றாக்குறைன்னு சொல்கிறது. அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாடு அரசாங்கமும் இருக்குது. எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 30,000 கோடியிலேருந்து 55,000 கோடி வரைக்கும் செலவு செஞ்சிட்ருக்காங்க தினம். 4வதாக வட்டி கட்டவே பாதி பணம் போகுது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இதை நானும் சொல்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம வாங்கின கடன் வட்டி கட்டணும். ஸோ இந்த 2025, 27 வருஷத்தில் மட்டும் தமிழ்நாடு அரசு பழைய கடன்களுக்கு வட்டியாக மட்டும் எவ்வளோ கட்டுதுன்னா 78,683 கோடி. அதாவது வட்டி மட்டும் 78,683 கோடி. நாம் கஷ்டப்பட்டு அரசாங்கத்துக்கு கட்டுற சொந்த வரி, சொந்த வரி வருவாயில், அதான் நமக்கு அரசாங்கத்தில் வர வரி வருவாயில் 34% இந்த வட்டிக்கே போகுது. அதாவது 100 வருதுன்னா வரவு, அதில் 34 வந்து வட்டி கட்டவே போகுது. யாராவது இப்படி கடன் வாங்குவாங்களா? தெரிஞ்சு அவனா வாங்குவானா? எனக்கு தெரியல. இது என்ன லாஜிக்குன்னு எனக்கு புரியல. தெரிஞ்சு அவனா கடன் வாங்குவானா? இப்போ வந்தவங்களை வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க புதுசாக வந்திருக்காங்க. முன்னாடி இருந்தவங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? ஏன்ப்பா உன் வீட்டில் நீ இந்த மாதிரி கடன் வாங்குவியா? வர்றதே 100 தான், 34 நீ கடனுக்கே கட்டுவியா? 10 கட்டலாம்ப்பா, 10 கட்டு. அதை தான் நான் இன்னொரு அடுத்த பாயிண்டில் நான் வரேன். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் என்ன சட்டம் வச்சுருக்குங்கிறத அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். இதை தான் அவங்க சொல்கிறது என்னென்னா, வர 100 வர ரூபாயில் கணக்கு வந்து வர ரூபாயில் 30 பைசா வந்து வட்டியே கட்டிகிட்ருக்காங்க. அப்போ எப்போ அசல் அடைப்பேன்? எப்படி மக்களுக்கு நல்லது செய்வீங்க? அதனால் தான் மக்கள் சாதாரண ஏழையாகவே இருக்கான், பணக்காரன்கிட்டே இருக்கான். ஆனால் இந்த பணம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியலடா. என்னடா பண்ணி 36% வட்டி கட்டுவீங்க? சாதாரணமாக வந்து ஒரு வீட்டு வரி கூட, வீட்டுக்கு லோன் கூட இவ்வளோ சதவீதம் கிடையாதுயா. இதை வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சிம்பிளாக சொல்கிறேன். என்னென்னா, இது இந்த புதுசாக இருக்க அரசாங்கத்துக்கு கூட நான் சொல்ல முடியும். என்னென்னா, இந்த வட்டி விகிதத்தை வந்து நீங்கள் எதாவது குறைக்க முடியுமா? நம்ம கடன் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், இல்லை நான் சொல்லலை. நான் வந்து ஒரு வேர்ல்டு பேங்க்கில் போய் லோன் வாங்குறோன்னா, அங்கே வந்து நம்ம கடன் வாங்கியிருப்போம். அந்த கடனுக்கு தான் நம்ம வட்டி கட்டுறோம், அக்ரிமெண்ட் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்டில் இதாக இருக்கும். ஆனால் எங்கேயாவது எதாவது வாய்ப்பு இருக்கான்னு தேடுங்க. ஏன்னா ஒரு சாதாரணமாக நான் ஒரு பர்சனல் லோனே வாங்குறேன்னா, ஃபைனலாக செட்டில்மெண்ட் வேல்யூக்கு நான் போவோம், கரெக்டுங்களா? செட்டில்மெண்ட் வேல்யூ போகும்போது பேங்க்குக்கும் ப்ராஃபிட் இல்லை, பேங்க்குக்கும் லாஸ் இல்லை, நமக்கும் பெனிஃபிட். அப்படிங்கிற மாதிரி வட்டி எல்லாம் குறைச்சி வெய்வர்லாம் பண்ணி ஃபைனலாக செட்டில்மெண்ட் ஆஃபர் வரும். அந்த மாதிரி எதாவது பண்ண முடியும்னு பாருங்கள். 34% வட்டி கொடுக்குறீங்கன்னா, அப்போ வந்து அதை வந்து 12% குறைக்க முடியுமா? எனக்கு வந்து வெய்வர் பண்ணி கொடு, என்னோடய மக்கள் நலனுக்கு தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு அந்த பேங்க்ஸ் கிட்ட கேட்கலாம். நீ வந்து உன்னோட ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், அவனுக்கு எதாவது பெனிஃபிட் பண்ணலாம். நீ வட்டி குறைச்சின்னா நீ வந்து இங்கே வந்து உன் கடையை, காமராஜர் சொன்ன மாதிரி உன் கடையை எங்கேயாவது திறந்துக்கோ அப்படின்னும் சொல்லலாம். அதுவும் செய்யலாம். ஸோ தட் எனக்கு தெரியலைங்க, இது வந்து எந்தளவுக்கு டீட்டெயிலாக எனக்கு தெரியல. பட் இருந்தால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த வட்டி விகிதத்தை எதாவது குறைக்க முடியுமா அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ தட் இந்த 78,000 கோடி கட்டுறோம்னா அதில் பாதின்னா கிட்டத்தட்ட 30,000 கோடி, 35,000 கோடி வரும். பாக்கி 32,000 கோடி மக்களுக்கு தானே வரும்.
ஸோ அப்போ 23 அப்போ வந்து ஒரு 30,000 கோடிங்கிறது வந்து ஈஸியாக கட்டக்கூடிய அளவுக்கு நம்ம பொட்டென்ஷியலாக இருப்போம். பட் 78,000 கோடிங்கிறது ஜாஸ்தி, கரெக்டுங்களா? அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகே, 5வது பாயிண்ட் தான் நான் சொன்னது என்னென்னா, கடன் சட்ட வரம்பில் விளிம்பில் இருக்குது. அதாவது மாநிலத்தோட பொருளாதாரத்தில் கடன் 27% தாண்டக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. இதை தான் நான் சொன்னேன். 100 வாங்குறேன்னா கவர்மெண்ட் என்ன ரெகுலேட் பண்ணியிருக்குன்னா, உனக்கு 100 வருதுன்னா அந்த 100 மேலே நீ கடன் வாங்குறீன்னா 30 நீ கடன் வாங்கலாம். 27 நீ வாங்கலாம். 27 தான் வாங்கலாம். 30 கூட கிடையாது. 27 தான் வாங்கலாம். ஸோ நம்ம வந்து 27 தான் இருக்கும். ஆனால் இப்போ போட்ட பட்ஜெட் வந்து ஒரு 0.1% என்னமோ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஆட்சியாளர்கள் வந்து நான் யாரையும் ப்ளேம் பண்ணலைங்க. எனக்கு என்னென்னா, இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்களே, ஒரு சாதாரண மனுஷனோட கடன் வந்து நான் வந்து ஒரு கடன் வாங்கினேன்னா யோசித்து வாங்கணும். நான் இஷ்டத்துக்குலாம் வாங்கியிருக்கேங்க, வாங்காமல் இல்லை. பட் அந்த கடன் வாங்கி அதை அடைக்கும் போது இருக்கிற கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட பெருங்கஷ்டம் உலகத்தில் வேறு கிடையாது. அப்படின்னும் போது ஒரு கடன் வாங்குறோம்னா இது மக்கள் மேலே நிதிச்சுமையாக போகும் அப்படிங்கிறது வந்து முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் வந்து அதையும் யோசிக்கலைங்கிறது எனக்கு தெரியல. நான் சொன்ன மாதிரி தான், இந்த இவ்வளோ லட்சம் கோடி வாங்கியிருக்கியே, அவ்வளோ லட்சம் மக்களும் இல்லை. அப்படின்னும் போது 6 கோடி ஜனம்தான் இருக்குது. 6லேருந்து 7 கோடி ஜனம் தான் இருக்கான். ஒவ்வொருத்தன் 1 கோடி கொடுத்துருந்தா கூட அவங்க சஸ்டெயின் பண்ணணும்னு ஒரு சாதாரண படிக்காத தற்கூலி பேசுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் யோசிக்கிறேன். எதுக்கு தான் எவ்வளோ கடன் வாங்கினேன்னு தெரில. சரி, இதனால் வந்து இப்போ போட்ட பிரச்சனால கடன் குறையுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த பெரிய கேள்விக்கு இந்த பட்ஜெட்லால் தமிழ்நாட்டோட பழைய கடன் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக ஒற்றை வார்த்தை பதில் கண்டிப்பாக குறையாது. ஏன்னா இந்த வருஷம் அரசாங்கம் 1.27 லட்சம் கோடி நிதி பற்றாக்குறையில் தான் இருக்குது. கடன் குறையதுக்கு பதிலாக இந்த வருஷம் மேலும் 1.13 லட்சம் கோடி புதுசாக கடன் வாங்கத்தான் போகிறாங்க. இது ஃபேக்ட். இது வந்து அவங்களே சொன்னது. ஆனால் இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, கடனை ரொம்ப எகிற விடாமல் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. வரி அல்லாத வழிகளில் 15,000 கோடி கூடுதல் வருமானம் திட்டமிட்டிருக்காங்க. நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாநில நிதியை முழுமையாக சீரமைக்க இன்னும் குறைந்து 2 வருஷம் கடுமையான நிதி ஒடுக்கம் தேவைப்படும். கரெக்டு தான். அதாவது இந்த கடனை கட்டுப்படுத்தணும்னா செலவை குறைச்சி தான் ஆகணும், இல்லை கட்டுப்படுத்தி தான் ஆகணும். கட்டுப்படுத்தினா தான் நடக்கும். ஒரு பெரிய கம்பெனியே இது மாதிரிலாம் நிறைய செய்யணும். ஒரு அரசாங்கம் செய்யணும், தப்பு கிடையாது. ஸோ ஃபைனல் சம்மரி என்னென்னா, சாதாரண மக்களுக்கு இந்த பட்ஜெட்டில் தங்கம், இலவச மின்சாரம், பயிர்க்கடன் தள்ளுபடி, கைமேல உடனடி பலன்கள் இருக்குது. ஆனால் மாநில பொருளாதார பார்வையில் பார்த்தா கடன் 11 லட்சம் கோடியை தொடர்றதுனால எதிர்காலத்தில் இது பெரிய சவாலாக இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 பற்றி ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பட்ஜெட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இலவசம் கொடுக்கறது நல்லதா, இல்லை கடன் 11 லட்சம் கோடி ஆகுறது பயமாக இருக்கா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லென்த்தாக இருக்கலாம், ஆனால் நான் வந்து எளிய பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். 1/2 மணி நேரம் ஓடுது, அதை நான் பார்த்தேன். என்னோடய வாய்ஸ் எதுவும் தெளிவாக இல்லைனாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் மெருகேற்றிக்கிறேன். நான் சில விஷயங்கள் வந்து சாதாரணமாக சொல்லியிருக்கலாம். படித்த நீ இப்படி செய்யலாமா, நீ தற்கூடியா, என்ன வேணால் திட்டுப்பா, எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். நான் பக்கத்து வீட்டுக்காரனும் நானும் நீயும் உட்காந்து பேசினேன், அப்படி பேசுவோம், அப்படி தான் நான் பேசியிருக்கேனே தவிர நான் எதுவும் தப்பாக எதுவும் பேச கிடையாது. எனக்கு ஒரே ஒரு நான் திரும்ப கேட்குறது என்னென்னா, எதுக்கு இவ்வளோ கடன் வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வாங்குவேனான்னு கேட்டிங்கன்னா நான் வாங்க மாட்டேன். நீங்கள் வாங்குனீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம் நான் வாங்கியிருக்கேன், நான் வாங்குவேன்டா அப்படின்னா போடுங்க. ஆமாம் வாங்குவேன் அப்படின்றத போடுங்க. சரிங்களா? சரி மக்களே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.